வினய், உன்னை நான் எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமாடா? உன்னை பாக்குறதுக்கு, உன் கூட சேர்ந்து வாழணும்னு அண்டார்டிக் கடல், அரபிக் கடல்லாம் தாண்டி 13,000 கிலோமீட்டர்ஸ் தூரம் பறந்து வந்திருக்கேன்டா. நீ என்னடானா அந்த 10 பாத்திரம் தேய்க்கிறவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ பின்னாடி சுத்திட்டு இருக்க. உனக்கு ஒரு பழமொழி தெரியுமா? காட்டு யானைக்கு தன்னோட பலம் என்னன்னு தெரியாதான். அந்த மாதிரி நீ உன் ரேஞ்ச் தெரியாமலே இருக்க. உன்னோட அழகுக்கும் உன் உயரத்துக்கும் நான் தாண்டா உனக்கு பொருத்தமானவ. என்ன விட்டுட்டு போயும் அவளை எப்படா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? சிரிப்ப பாரு, இந்த சிரிப்பு தாண்டா உன் மேல நான் பைத்தியம் பிடிச்சு சுத்துறதுக்கு காரணம். நீ எனக்கே எனக்கு தான், நீ எனக்கு மட்டும்தான். நான் உன்னை சுத்தி சுத்தி வந்து கனவு கண்டுட்டு இருந்தேன். அந்த கனவை தாரா வந்து கெடுத்துட்டா. இப்ப அவளும் இல்லாம எனக்குன்னும் இல்லாம அந்த சூனியக்காரி மித்ராவுக்கு போய் கிடைச்சிருக்க. அப்படி என்ன மாய மந்திரம் போட்டுடா உன்னை மயக்கணும்? தீபிகா, சொல்லு மித்ரா. டிஃபன் ரெடி. ஆண்டி உன்னை சாப்பிட வர சொன்னாங்க. நீ போ, நான் வரேன். சீக்கிரம். அது என்ன கையில? இல்லையே, ஒன்னும் இல்லையே. இல்ல, நீ என்ன பார்த்ததும் டக்குன்னு எதையோ மறைச்ச. கையில என்ன அது? அப்படிலாம் ஒன்னும் இல்ல. உன்னை பார்த்து நான் எதை மறைக்க போறேன்? மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லன்னா கைய காட்ட வேண்டியதானே? அதே எதுக்கு இப்படி மடக்கிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் என் கையில எதையும் வச்சுக்கல. உன்னோட சந்தேக புத்தி தான் அப்படிலாம் நினைச்சுக்கோ. சந்தேகம்லாம் நல்லாதான் வருது. ஆனா ஒரு பொண்ணு தனியா இருக்கிற ரூம்குள்ள கதவை தட்டிட்டு வரணுங்கிற ஒரு மேனஸ் இல்லல உன்கிட்ட. அத நீ என்கிட்ட சொல்றியா? பேச்ச மாத்தாத. நீ என்ன பார்த்து எதையோ மறைச்ச, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். உன்னை நம்ப முடியாது. நீ என்னன்னு காட்டு, நான் பாக்குறேன். நான் ஏன் காட்டணும்? உன்னோட சந்தேக புத்திக்கு நானா கிடைச்சேன்? காட்டுங்கறல. முடியாது. என்ன முடியாது? ஏய் ஏய், என்ன சொன்ன? ஏன் சந்தேக புத்தியா? உன் யோகியதை என்னன்னு இதுலயே தெரிஞ்சு போச்சு. நீ எல்லாம் என்ன பொண்ணு? இன்னொருத்தியோட ஹஸ்பண்ட் போட்டோவை ரகசியமா வச்சுக்கிட்டு அத ரசிக்கிற. அசிங்கமா இல்ல? நான் எதுக்கு அசிங்கப்படணும்? நீ வினய மீட் பண்றதுக்கு முன்னாடியே அவன் எனக்கு இந்த போட்டோவை கிஃப்ட் கொடுத்தான். இது நான் வச்சிட்டு இருக்கிறதுல என்னடி தப்பு? உண்மையை சொன்னா இன்னொருத்தி கல்யாணம் பண்ணிக்க இருந்தவன மயக்கி கல்யாணம் பண்ணதுக்கு நீ தான் வெக்கப்படணும். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. முதல்ல இந்த போட்டோவை என்கிட்ட கொடு. முடியாது. நான் எதுக்கு தரணும்? கொடுக்க முடியாது. குடுக்கலன்னா நான் போய் வினய் கிட்ட சொல்லுவேன். போய் சொல்லு. கொடுத்த கிஃப்ட திருப்பி கேக்குறது கேவலம்னு நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேப்பேன். பரவாயில்லையா? என்னமோ வினய் உனக்கு மட்டும்தான் சொந்தங்கிற மாதிரி சீன் போடுற. ஆமா, வினய் எனக்கு மட்டும் தாண்டி சொந்தம். இருந்துட்டு போட்டோம். வினய் உனக்கு மட்டுமே சொந்தமா இருக்கிற மாதிரி இந்த போட்டோ எனக்கு மட்டுமே சொந்தம். இந்த போட்டோவை நான் என்ன வேணா பண்ணுவேன். அதை கேட்க இங்க யாருக்கும் ரைட்ஸ் இல்ல.
ஆமா, இந்த போட்டோ வச்சுக்கிறதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆகுறியே? இந்த போட்டோ நான் என்னெல்லாம் பண்ணேன்னு தெரிஞ்சா உயிரே விட்டுருவ போல. ஏய் சி, வாயை மூடு. போட்டோவை கொடு. முடியாது. உன்னால முடிஞ்சத பாத்துக்கோ. உன் முன்னாடியே வினய கிஸ் பண்ண போறேன். உன்னால தடுக்க முடியுமா? போதுமா? உன்னால என்னடி பண்ண முடியும்? இது பாரு தீபிகா, நீ ரொம்ப எல்லை மீறி போற. என் நிம்மதியை கெடுக்கிறதுக்காக தான் அமெரிக்கால இருந்து வந்தியா? ஏய், உன் நிம்மதி கெடுக்கிறதுக்காகலாம் நான் ஒன்னும் வரல. நான் ஆசைப்பட்டதை அடையறதுக்காக வந்திருக்கேன். அதனால உன் நிம்மதி கெட்டு போச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பில்ல. என்ன பாக்குற? என் ஆசை என்னன்னு பாக்குறியா? வேற என்ன? வினய கல்யாணம் பண்றதுதான். என்ன ஷாக்கிங்கா இருக்கா? இங்க பாரு, இந்த ஆசை இன்னைக்கு நேத்து வந்தது இல்ல. சின்ன வயசுல இருந்தே வினய ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போதே வந்துச்சு. அந்த ஆசை இதுவரைக்கும் உன் மனசுல இருந்துச்சுன்னா அதை இப்பவே குழி தோண்டி புதைச்சிரு. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நடக்கும். நடத்தி காட்டுவேன். இந்த போட்டோக்கு முத்தம் கொடுத்த மாதிரி ஒரு நாள் நிஜமாவே உன் கண்ணு முன்னாடியே விநாயக்கு முத்தம் கொடுப்பேன். அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. நடக்கும் மித்ரா. பார்க்கலாம். பாப்போம். மித்ரா, ஒரு நிமிஷம். நீ போற வேகத்தை பார்த்தா ஊரை கூட்டி நான் சொன்னதெல்லாம் சொல்லி என்ன வெளியே அனுப்பிடுவ போல இருக்கு. சரி, நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? ஏய், உன் மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கல. இதுல உன் கூட விளையாடணுமா? சீ, போ. அப்போ என்ன பார்த்து பயம்னு ஒத்துக்கிற? ஏய், எனக்கு என்னடி உன் மேல பயம்? வேற என்ன? உன் ஆசை கணவனை மை போட்டு நான் மயக்கிட்டேனா அந்த பயம் தான். சீ, உன்னெல்லாம் லவ் பண்றதா இருந்தா அவரு யூஎஸ்ல பண்ணிருப்பாரு. ஏன் வினய் கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ற அளவுக்கு கேவலமான ஆள் இல்லடி. அப்போ என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? அப்போ உன்னால வேற முடியும்னு நினைக்கிறியா? சேலஞ்சா? ஆமா, சேலஞ்ச் தான். உன் கண்ணு முன்னாடியே உன் புருஷனை உன் கிட்ட இருந்து பிரிச்சு ஏன் பின்னாடி சுத்த வச்சு காட்டுறேன். முடிஞ்சா பண்ணிக்க. ஆனா கேம் முடியற வரைக்கும் இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கணும். சின்ன பசங்க மாதிரி போய் கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணக்கூடாது. பயப்படாத, உன்னை வீட்டை விட்டுலாம் துரத்த மாட்டேன். நீ தலகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் உன்னால ஒன்னும் சாதிக்க முடியாது. நீ முடிஞ்சத பாத்துக்கோ. போடி. இப்ப நீ சொல்லிட்டு போற பாத்தியா? இதுதான் நீ உன் வாழ்க்கையில பண்ற மிகப்பெரிய தப்பு. நீ என்னை இப்பவே வீட்டை விட்டு துரத்தி இருக்கணும். உனக்கு சான்ஸ் முடிஞ்சது மித்ரா. இனி நான் உள்ள, நீ வெளிய. என்ன சொன்ன? நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் வினய் எனக்கு கிடைக்க மாட்டானா? வினய் எனக்கு கிடைக்கணும்னா உன் உயிரை எடுக்கவும் நான் தயங்க மாட்டேன். இந்த தீபிகா யாருன்னு சீக்கிரமே பாப்பேன். ஹாய் தீபிகா. ஹாய் ஆண்டி. என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, மேகசின் படிக்கிறேன்.
என்ன ரொம்ப நேரமா ஆளே காணோம்? இன்னைக்கு கோட்டாலாம் திருடி முடிச்சிட்டீங்களா? ஓய், என்ன உனக்கு என்ன பார்த்தா நக்கலா இருக்கா? நீ ஒரு பெரிய ஆளு, ஏதோ பெருசா பண்ண போறேன்னு நினைச்சா நீ என்னடானா இங்க உட்காந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஜாலியா புக் படிச்சிட்டு இருக்க. ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஒண்ணு பண்ணட்டா தீபிகா? நான் வேணா இந்த செஸ், கேரம், அப்புறம் இந்த சொப்பு சாமான் எல்லாம் உனக்கு வாங்கி தரேன். நீ ஜாலியா உட்காந்து விளையாடிட்டு இருக்கியா? ஆண்டி என்ன கிண்டலா? பின்ன என்ன தீபிகா, அங்க ஒருத்தி வினய அவ பின்னாடியே பூனை குட்டி மாதிரி சுத்த விட்டுக்கிட்டு நல்லா ஊர் சுத்திட்டு இருக்கா. நீ என்னடானா இங்க உட்காந்துக்கிட்டு கால் மேல காலை போட்டுக்கிட்டு ஜாலியா புக் படிச்சிட்டு இருக்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க ஆண்டி? வேற என்ன பண்றதா? அப்போ நீ வினய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டோட சொத்துல எனக்கு பாதி பங்கு தரேன்னு சொன்னியே, அதெல்லாம் சும்மா வாய் சவடால் தானா? நீ மித்ராவை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கான எந்த ஸ்டெப்பும் எடுத்த மாதிரி எனக்கு தெரியலையே. ஓ, நம்ம பண்ற வேலையெல்லாம் தெரியாம ஏதோ சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கோம்னு நினைச்சு கொந்தளிக்கிறாங்க போல. நான் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க அவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக என்ன ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்க அத சொல்லுங்க. அப்படி கேளு. என்ன ஆண்டி இது? யாருக்கு இந்த டேப்லெட்? உங்களுக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்லையே, நல்லா தானே இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு இந்த டேப்லெட்? ஓ, உங்க பிபி டேப்லெட்டா? என்னது பிபி டேப்லெட்டா? வாயில அப்படி போட்டேன்னா? இத பாரு, இது ஒண்ணும் பிபி டேப்லெட் எல்லாம் இல்ல. அந்த மித்ராவுக்கு நாம கொடுக்க போற டாக்ஸிக் டேப்லெட். இத மட்டும் அவ சாப்பிட்டா அப்புறம் ஓய், என்ன என்ன சிரிப்பு? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்னமோ சிரிச்சிட்டு இருக்க. போதும் ஆண்டி, போதும். காமெடி பண்ணாதீங்க, இதுக்கு மேல என்னால முடியல. தீபிகா, என்ன ஆண்டி டிபிக்கல் வில்லி மாதிரி ஆக்ட் பண்றீங்க? நீ சொன்னாலும் சொல்லலனாலும் இந்த வசந்தி டிபிக்கல் வில்லி தான் தீபிகா. சரி, நீ எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போ. இத அந்த மித்ராவுக்கு எதுலயாவது கலந்து கொடுத்துடலாம் வா. ஆண்டி, இதெல்லாம் ஒரு விஷயம்னு என்ன கூப்பிடாதீங்க. ஏன் ரூட்டே வேற. என்ன தீபிகா இது? எல்லாமே நாம 2 பேரும் சேர்ந்து தானே பிளான் பண்ணோம். இப்ப என்ன டக்குன்னு ஓ ரூட்டு ஏ ரூட்டுன்னு பல்ட்டி அடிக்கிற? சரி சரி, இப்ப என்ன, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அவ்வளவுதானே? ஓகே, நான் வரேன், வாங்க போலாம். அது வா. தீபிகா, அங்கிருந்து ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வாங்க. இதுல சிரிப்பு வேற. மித்ரா, உனக்கு இருக்குடி. ஏன் ஆண்டி, இத குடிச்சா மித்ரா செத்து போயிடுவாளா? ஹேய், என்னது செத்து போயிடுவாளாவா? அம்மா, நான் வில்லிதாமா.
அதுக்குன்னு சாகடிக்கிற அளவுக்கெல்லாம் வெள்ளி இல்ல. அவளை சாகடிச்சிட்டு யாரு போய் ஜெயில களி திங்கிறது? அப்புறம் அவ இத குடிச்சா ஒரு 2 நாளைக்கு வாந்தி பேதி அப்படின்னு கிடப்பா. அத பார்த்து நமக்கு கொஞ்சம் மன நிறைவா சந்தோஷமா இருக்கும்ல, அவ்வளவுதான். ஏன் ஆண்டி இதுக்குதான் இவ்ளோ சீன் போட்டீங்களா? மேடம் இன்னும் அத கூட பண்ணல. அதுக்கு இது எவ்வளவோ பெட்டர். சரி தீபிகா, நீயும் என் கூட வந்தன்னா அவளுக்கு டவுட் வந்துரும். இத குடிக்க மாட்டா. நீ இங்கே இரு, நான் போய் இத குடுத்துட்டு வரேன். அப்பதான் அவ இத குடிப்பா. மித்ரா. அத்தை. இந்தா மித்ரா. என்னது? ஜூஸ் மித்ரா, உனக்குதான். நீங்க ஏன் அத்தை சொல்லிருந்தா நான் போய். போதும் போதும், நான் உனக்காகலாம் போடல. நான் குடிக்கலான்னு போட்டேன். போடும்போது ஜூஸ் கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. சரி அதான் உனக்கு குடுக்கலாமேன்னு எடுத்துட்டு வந்தேன். தேங்க்ஸ் அத்தை. அங்க வைங்க, நான் குடிச்சுக்கிறேன். மறக்காம குடிச்சிடணும். சரி. என்னாச்சு? சரி வா போலாம். என்னது ஒரு மாதிரி தலை சுத்துது? ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாமா? வினய் வேற வீட்ல இல்ல. நாட் ரீச்சபிள்னு வருதே. சரி, நாமளே போயிட்டு வந்துடலாம். மித்ரா, என்ன மித்ரா, எங்கேயோ கிளம்பிட்ட மாதிரி இருக்கு? லேசா தலை சுத்துற மாதிரி இருக்காத்த. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டேன். ஐயோ, தலை சுத்துதா? என்னாச்சு? நான் வேணா உன் கூட வரட்டுமா மித்ரா? நீ எப்படி தனியா போவ? இல்ல பரவாயில்ல, வேண்டாம். அதான் டிரைவர் இருக்கார்ல, நான் பார்த்து போய்க்கிறேன். அம்மா வேற இல்ல, நீங்க வீட்லயே இருங்க. அப்படியா? சரி மித்ரா, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு மறக்காம என்ன ஏதுன்னு கால் பண்ணி சொல்லு. சரியா? பார்த்து பத்திரம். சூப்பர், நாம கொடுத்த ஜூஸ் உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சே. ஆண்டி, ஜூஸ் பாருங்க. ஒரு சொட்டு கூட அவ குடிச்ச மாதிரியே இல்ல. ஆனா தலை சுத்துதுன்னு கிளம்பி போயிருக்கா. அதான் தீபிகா, எனக்கும் ஒண்ணும் புரியல.